அண்மை செய்தி. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிபிஐ அலுவலகத்தில் டிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதத்தில் ஆஜராகியிருக்கிறார். டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்துக்கு கரூர் சம்பவம் தொடர்பாக டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஆஜராகியிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தவிக தலைவர் விஜயிடம் சிபிஐ விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதத்திடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிபிஐ அலுவலகத்தில் டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஆஜராகியிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் கரூர் சம்பவம் தொடர்பாக டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஆஜராகியிருக்கிறார். தவிக தலைவர் விஜயிடம் சிபிஐ விசாரணை நடைபெற்று வரும் சூழலில் டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதத்திடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிபிஐ அலுவலகத்தில் டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஆஜராகியிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் கரூர் சம்பவம் தொடர்பாக டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஆஜராகியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தற்போது ஆயுதப்படையினுடைய டிஜிபியாகவும் அந்த கரூர் பெருந்துயரம் நடைபெற்ற காலகட்டத்தில் சட்டம் ஒழுங்கு காவல்துறையினுடைய சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாகவும் பணியாற்றி வந்த டேவிட்சன் தேவாசீர்வாதம் தற்போது டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார். ஏற்கனவே இன்று காலை 11 மணி முதல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் பல்வேறு விதமான விசாரணையை மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள். பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்கான பதிலை எழுத்துப்பூர்வமாகவும் பதிவு செய்து கொண்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் விஜய் திட்டமிடப்பட்ட நிகழ்வு என்றாலும் கூட ஏற்கனவே செய்திகளிலும் ஊடகங்களிலும் பரவி இருந்தன. ஆனால் திடீரென தமிழகத்தினுடைய தற்போதைய ஆயுதப்படை டிஜிபியாக இருக்கக்கூடிய டேவிட்சன் தேவாசீர்வாதம் திடீரென சிபிஐ அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவருக்கு வழங்கப்பட்ட சம்மன் விவகாரங்கள் வெளியில் தெரியாத நிலையில் தற்போது ஆஜராகி இருக்கக்கூடிய செய்திகள் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது ஆயுதப்படையினுடைய டிஜிபியாக இருந்தாலும் கூட அந்த கரூர் பெருந்துயரம் சம்பவம் அரங்கேறிய அக்டோபர் மாதத்தில் அவர் சட்டம் ஒழுங்கு துறையினுடைய ஏடிஜிபியாக பதவி வகித்திருந்தார். முக்கியமான பொறுப்பு வகிக்கக்கூடிய இடத்தில் இருந்த அவருக்கு தற்போது சம்மன் அனுப்பி அவரிடம் பல்வேறு தகவல்களை சிபிஐ அதிகாரிகள் சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த காலகட்டத்தில் கரூர் பெருந்துயரம் சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு நேரில் சென்றவரும் இவர்தான் என்பதால் இவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இவர் தலைமையில் விசாரணை குழுவும் அமைக்கப்பட்டு அங்கு பல்வேறு கட்ட விசாரணைகளும் நடத்தப்பட்டிருந்தன. குறிப்பாக அன்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலும் ஏடிஜிபியாக இருந்த டேவிட்சன் தேவாசீர்வாதமே செய்தியாளரை சந்தித்து அங்கு நடைபெற்ற துயர சம்பவம் தொடர்பாகவும் அங்கு காவல்துறையினுடைய பாதுகாப்பு சம்பந்தமாகவும் பல்வேறு விளக்கங்களை அளித்திருந்தார். தொடர்ச்சியாக சென்னை தலைமைச் செயலகத்திலும் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது அங்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது, அங்கு கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கான காரணம் என்ன, அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடிகள் என்ன உள்ளிட்ட முழுமையான விவரங்களையும் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையிலேயே அவருக்கு சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அனுப்பி தற்போது அவரை விசாரணைக்கு அழைத்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் விசாரணைக்கு ஆஜராகி இருக்கக்கூடிய டேவிட்சன் தேவாசீர்வாதம் அப்போது அங்கு காவல்துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காவல்துறையால் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாகவும் கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கு காரணம் தொடர்பாகவும் அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடிகளுக்கான அடிப்படை காரணங்கள் குறித்தும் சிபிஐ அதிகாரிகள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு தங்களுடைய பதிலை அளிப்பார் என்ற ஒரு தகவலும் எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One Day G Square. For details call 8939750009.